அடுத்ததா காவி பேண்ட். தலைவர் எப்போவுமே போடக்கூடியது காக்கி பேண்ட். அது புதுசாக நம்ம மாற்ற போகிறோம், காவி பேண்ட்டாக மாற்ற போகிறோம். ஏன்னா கொஞ்சம் பிரைட்டாக இருக்கணும் இல்லையா. அடுத்ததாக வந்து காவி கேரவன். ஏற்கனவே இருக்க கேரவன் தான், அதே கேரவன், அந்த சுற்றுப்பயண வாகனம் கேரவன் காவி கலரில் இருக்கு இல்லையா, அந்த வாகனத்தை நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணலாம். அடுத்ததாக வந்து ட்ரோன் கேமரா. உங்களுக்கு இதெல்லாம் நான் ஏன் சொல்லணும் அவசியமே இல்லை. போடுங்கம்மா ஓட்டு ட்ரோன் கேமராவை பார்த்து. எனக்கு தெரிஞ்ச அந்த ட்ரோன் கேமராவோட ஃபுட்டேஜெல்லாம் எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சு 41 பேரும் அந்த இடத்தில் எப்படி இருந்தார்கள்ன்ற ஃபுட்டேஜ் எல்லாமே வெளியில் வந்துடும். அதனால் ட்ரோன் கேமரா அதை வந்து சொல்லலாம். அடுத்ததாக வந்து சரிந்த கொடிக்கம்பம். உங்களுக்கு தெரியும், மாநாடு மாநாடு ஒரு பெரிய கொடிக்கம்பத்தை விளம்பரப்படுத்தலான்னு பார்த்தாங்க. கொடிக்கம்பம் விழுந்து பெரிய விளம்பரமாகி போயிடுச்சு. அடுத்தா குட்டி சுவர், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். எப்போவுமே அவங்க அது மேலே தான் நிற்பாங்க. அடுத்தா புளிய மரம், ரொம்ப ஃபேமஸான மரம், எல்லா இடத்துலையுமே பைபாஸில் இருக்கும். பசங்க எல்லாம் ஏறி நிற்கிறதுக்கு வாட்டமான மரம். புளிய மரத்தை பார்த்து ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கலாம். அடுத்து சென்டர் பீடியனில் நீங்கள் வந்து நின்னீங்கன்னா ஓட்டு போடலாம்னு சொல்லி அது ஒரு ஐக்கானான ஒரு சின்னம்.